நாகூர் அனிப்பா. நாகூர் அனிப்பா தானே? அவர் எங்க இருக்காரு? நாகூர்ல போய் பாடணும். ஒரு ஆளுமா டோல்மா கேட்டாரு எங்க? அது வயசுக்கு ஆளுமா டோல்மா. ஏன்னா பார்க்க வந்த உறவுகளுடைய அதை நிறைவேற்றாவிட்டால் அவன் கலைஞன் அல்ல. ஆளுமா டோலுமா நான் பாடுறேன், அதோட நீ சிவசமாதி அடைஞ்சு பாடுறேன், நான் பாடுறேன். ஹலோ அப்படியா? ஆளுமா டோலுமா இசலக்கடி மாளுமா கேச்சி காலேஜ்னு கிராக்கி விட்டா சாளுமா. அழுமா டோளுமா இசாலக்கடி மாளுமா கேச்சி காலேஜ்னு கிராக்கி விட்டா சாளுமா. ஆளுமா ஏ ராசா ஏ ராசா ஏ ராசா டோளுமா ஏ ராசா ஏ ராசா ஏ ராசா. வெளியூர் போயிருந்தா டோலுமா கேட்டுருப்பேன், எந்த ஊரு போயிருந்த இசாலக்கடி மாளுமா ஏச்சி காலேஜ்னு கிராக்கி விட்டா சாளுமா. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில ஒத்தையா போதம்மா உன்னோட உசுறு மசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட வசுறு. அது முண்டை நம்மளை பூரா மெண்டலாக்க வந்திருக்கு. அந்த பாட்டு என்னன்னே தெரியல கண்டாலுமே எனக்கு. நீங்க தலைவர் வேணா, இது வந்து எங்க குலகேஸ் சொந்த பிரச்சனை. அவளை படுத்துக்க என்ன பத்த ராசா படுத்துக்க, அப்பா பால் தர்றேன். ஏன் மயந்தே மூத்தவன் ஒரு கப்புலிங்காக போய் அதில் படுத்தேன், ஆவி அடிச்சிருச்சு. அதோட இருடா துணியை குடிக்குமானே. எல்லாத்தையும் சமாளிக்க தெரிந்தவர் தான் ஓட்டுநர்கள், எல்லாத்தையும் சமாளித்து வழிநடத்துறவர் தான் நாடக கலைஞர்கள். தம்பி நீங்க சூத்தரிச்சு போங்க, உங்க வயசுக்கு இங்க வந்து இது பண்ண பாருங்க. இப்ப 3 தடவை நான் சொல்லுவேன், ஏன்னா நான் ஒரு கிருத்திரம் முடிச்சவேன். லைட்டா உன்னை ஏவி விட்டேன்னா உன் முதுகு முக்காத்துட்டு போறாது, பேசாம இரு. நத்தத்துல பூக்குழி இறங்குறாங்க இல்லையோ, நீ தீக்குழி இறங்க வேண்டிய சூழ்நிலை. ஆட கண்டாலி உள்ள விழா கமிட்டி இன்னும் போதும்யா, போதும் இன்னும் தூக்கிட்டு போங்க. இன்னும் தூக்கிட்டு போய் தூக்கி கொண்டு அப்புச்சு கடை அந்த தோசை கல்ல போட்டு எடுங்க. ஒரு ஊத்தாப்பம். அதே மேடையா இல்ல வேற எது மாறாது? அதே மேடை தானே. கடலா இந்தா நீ போட்ட ஆரணதே இங்க நக்கிட்டு போயிடுச்சு. ஆளே இல்ல ஆரணை அடிப்பேன். கடலா இருந்துச்சடா, கடலா ராமேஸ்வரம் கடல் மாதிரி இருந்துச்சு. இப்ப பாரு கல்ல விடுங்க வந்த ஆளுக மாதிரி. என் தம்பியெல்லாம் ஒருத்த மேல ஒருத்த ஏறினானே, இப்ப எங்கன்னு போய் ஏறி கிடக்கான. ஆஹா, ஒருத்தனை விட்டு போயிட்டாங்கண்ணா. ஒரே வண்டியில விட்டு போயிட்டாங்க. வண்டி இல்ல, அதே அந்த ஆதங்கம் இடியாப்போ. இதுல நம்ம சொல்றோம், காலையில நத்தமா இங்க நாடகம் போட்டாங்களப்பா. ஆமா, முருகன் மாலை மாத்தும் போது மட்டும் 4 பேர் இருந்தாங்க அப்படின்னு. அந்த 4 பேரு நாடகம் பார்க்குற ஆள் இல்ல, ஒரு ஆளு பேய்க்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன். இந்நேரத்தில் ஒத்தையில போனா அவன் பூச்சண்டு மகன் நாண்டுக்கு நின்றான். அவன் வேற அழகுன்னு தீ குளிச்சானே. பேயா நம்மளை பிடிச்சிக்கிட்டா நம்ம உள்ளூர் கோடாங்கி ஏற்கனவே நமக்கு சரக்கு தலைன்னு காட்டமா இருக்கேன். ஏமா அந்த காட்டத்தில் நம்மளை போட்டு ரெட்டச்சாட்டையில் வெளுத்துருவேன். பேயாடுனாலும் நாளைக்கு தலையை நீட்ட முடியாது, அசிங்கத்தனா அப்படின்னு பயந்துக்கிட்டே ஒரு ஆள் உட்காந்துருப்பார். இன்னொரு ஆள் பொண்டாட்டிக்கு பயந்துட்டே உட்காந்துருப்பேன். போகும்போதே நாடகத்துக்கு போயிட்டு பாதி சாமல் வந்தா நான் திறக்க மாட்டேன் கதை வந்தாலே.
பொண்டாடி போயிருந்துட்டா பத்தியா தாத்தா மாடு புடி மாடு. மூணாவது ஆள் பைக்கு கிடைக்காம நத்தத்துக்கு அங்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் டவுன் பஸ்ஸில் ஏறி வந்திருப்பார். போட்ட ஓதைக்கு வச்சிருந்த பசு காசு எங்கனையாவது விழுந்திருக்கும். போவது விளைஞ்சனே யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன். அங்கன ஒன்றுக்கு இருந்தமே அங்கன விழுந்திருக்குமோ, இங்கன நின்றமே எவன்ட்டு கேட்டா அசிங்கமே. சரி விடியட்டும் கிளச்சி எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு ஆள் உட்காந்துருப்பார். 4வது ஆள் யாருன்னா அவர் தான் உமா மைசெட் ஓனர். எப்போ போவாங்க கிடையாது. இப்போ ஊர் களை வாங்குறாங்கப்பா. கலாங்கிறது உண்மையிலே பெரிய பாவம். அந்த பொருளை பறிகொடுத்தவனுக்கு தான் அந்த வேதனையும் வலியும் தெரியும். கேட்டு வாங்கிடலாம், யார்ட்டுமே கலாங்கக்கூடாது. என்கிட்ட ஒரு கிராமமே நாடகம் பேச வந்துச்சு. அது ஒரு வயசானவர் என்னை சொன்னார், தம்பி ஒரு பப்புனா இருந்துக்கிட்டு இந்த தண்டி அன்பாளையம் கட்டி இத்தனை வேத்த கஞ்சி ஊத்துறது பெருசியா, நீ நல்லா இருக்கணுமியா. போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம் என்னத்தை கொண்டு போவோன்னு கையை பிடிச்சலாம் அழுதாரு. என்னத்தை கொண்டு போகணும்னு சொன்னவே செருப்பை கொண்டு போயிட்டேன். செருப்பை காணா கண்டாலுமே. இதுவரை ஒரு ஊரில் மைசெட்டு ஓனர் வந்து சொல்கிறார், தண்ணி டேங்கில் கட்டி வச்ச குழாயில் யூனிட்டை காணா அப்படின்ட்டார். நான் மைக்கில் சொன்னேன், தண்ணி டேங்கில் கட்டி கிடக்கக்கூடிய அந்த எத்தனை குழாண்டேன் 6 குழாண்டார். 6 குழா யூனிட்டை தயவு செய்து நீ திருப்பி தரணும், இல்லை செருப்பு பிஞ்சுவோம்ட்டேன். கலட்டினவே 3 கழட்டிருக்கேன். மறுபடியும் ஏறி மறுபடியும் 3 கழட்டி போயிட்டேன். குழா அவர் வந்து என்னை செருப்பிட்டு அடிச்சு அதில் ஒரு டெக்னிக். ஒரு ஊரில் ஒரே ஒரு குழாயெல்லாம் கழட்டிட்டேன். அவன் அருமையான திருடேன், அவன் நல்லா இருக்கணும். யூனிட்டை கழட்டிட்டு அதில் தூக்குச்சட்டியை மாட்டிட்டு வச்சுட்டு போயிட்டேன். ஓனர் இங்கேருந்து லைட் அடித்து பார்த்துருக்காரு. நம்ம சப்பானி யூனிட் அடி பொழக்குதுடா. காலையில் போய் பார்க்குறாங்க, அதில் அப்படி சோறும் கருவாட்டு குழம்பு இருந்திருக்கு. ஓனர் ஏறினவர் பசி இறங்க முடியாது, இப்படி தின்னுட்டு சாப்பிட்டு வாழ்த்திட்டு வந்துடு. அந்த கருவாட்டில் முள்ளு குத்தி பிடிச்சிப்பான் அவரை. என்னை பார்க்கும்போது எல்லாரும் மாம்பழம் லோடு மேன் மாதிரியே தெரியும். சம்சாரி மயன் சம்சாரி விவசாயம் ஒண்ணுதான் முண்டை. சம்சாரி விவசாயம் ஒண்ணுதான். ஏய் சம்சாரின்றது இங்கிலீஷ் ஆம்பா, அதிசய பூலாக்கா என்று பார்த்து. எங்க அப்பா வேற சொன்னா நத்தத்துக்கு அங்கிட்டு வண்டி ஓடுறதே ரொம்ப ரொம்ப சிரமம். ஓடாது. ஏன் ஓடாது கேளு. எங்க அப்பா வண்டி மெக்கானிக். எங்க அப்பா பேரு உங்களுக்கு தெரியுமா? நானே சொல்லிடுறேன். அப்பா பேரு நம்பிராஜன். எங்க அம்மா இந்த கொண்டாங்கல்ல டஸ்ன்னு அடிச்சு ஆத்தாவை கொண்ட நரம்போட சாச்சாங்க. எங்க அம்மா பேரு என்ன மத்தம்மா மாதிரி கிடையாது. எங்க அம்மா பொம்பளை. ஆனா எங்க அப்பா அதை நம்பல. அவன் மண்டி ஓட்டு வனங்கல தம்பி. ஒரு உள்ள பத்தவனே எங்க அம்மா சொன்னுச்சு, நரம்பு சுண்டுவது விடுங்க. ஆனா எங்க அப்பா அந்த பெருகொண்ட நீக்கிறோ. எங்க அப்பா அவர் உடம்புக்குள்ள அந்த கசிவுகள் எங்க ஆத்தா விடலை. சுளுக்கு மாத்திரையை போட்டு அடிச்சிருக்கேன். 2வது உள்ள பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும்னு எங்க அப்பா கோயில் உலகத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு 2வது ஒரு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளை பிறந்துச்சு, ஆம்பளை பிள்ளை. 3வது பிள்ளைய பத்துக்குன்னு எங்க அப்பத்தா சொன்னதுனால மறுபடியும் எங்க அம்மா மாசமா இருந்துச்சு. இந்த அப்படியா இப்படி போன உடனே கரு கலைஞ்சிருச்சு. ஆனா என் வீட்டு வச்சிருக்க ஆளு எந்த ஊர்லயும் போய் லேடிஸை டச் பண்ண முடியாது. முதல்ல அந்த காலத்துல சொல்லுவாங்க வயசான ஆளுகள்லாம், உங்க ஐயா வந்து அந்த ஊர்ல ஒரு பொம்பளை வச்சிருந்தாரு, இந்த ஊர்ல ஒரு பொம்பளை. இப்ப எவனும் போக முடியாதுல்ல. புல்லட்டு போகும்போது ஊரே எந்திரிச்சிருங்க. புல்லட்டை போட்டுட்டு கருவில் விழுந்து ஓடி வெதர்ல முள்ளு குத்தி எதுல விட்டு வாயிலையா. நாளை காலையில் 5 மணிக்கு வாப்பா. இப்போ ஆள் புக்கிங்கில் இருக்கு. ஏண்டா எங்க அப்பா வேற நம்பிராஜ், அம்மா நான் அங்கே போனேன். 7 பிள்ளைய பறிச்சு எங்க அம்மா. நேற்று ஒரு 2:30 மணி இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருந்தேன் கட்டில். எங்க அப்பா
மகனை வீரத்தை வேண்டாரு. என்னப்பா நெஞ்சு நமத்தினே வீட்டை விட்டு வெளியே விடாண்டாரு. கணேஷ் போல கட்டாரு இல்லைன்னு போங்கிறாங்க வருஷம் ஃபுல்லா. இந்த கதையும் சாராசமே இதானே. வள்ளி திருமணம் கதையை இப்படித்தானே சொல்ல முடியும். அப்பா நம்பிராஜே, அம்மா நங்கை மோனி, 7 பிள்ளை. இதை விட்டுட்டு எங்க அப்பா வந்து சான்சினா, எங்க அம்மா வந்து சிலுக்குன்னா சொல்ல முடியும். கதை அதான். எனக்கு 2 கொண்டாட்டி சூப்பரா